ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் ஏகே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் விலாக் தான். யூகேல சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல்லாம் செப்டம்பர் 2 வந்து ரீஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக நனிட்டன் டவுன் சென்டர் வந்திருக்கோம். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாட்டர்டே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப க்ரௌட் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனால் அங்கே பயங்கரமாக கூட்டம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட்டு. வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து இந்த மாதிரி மார்க்கெட் போடுவாங்க, ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்க. நம்ம மார்க்கெட்னு நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி இல்லை, சேம் எல்லாமே இருக்கும். துணிக்கடை எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாலில் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. நம்ம இந்தியன் பஞ்சாபி ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க. அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷெலாம் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஷூ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஷூஸோன ஷாப் வந்து இங்கே தான் இருக்குது பக்கத்தில். ஸோ அதில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். நாங்கள் போகும்போது பெருசாக கூட்டம் இல்லை கடையில். ஸோ நான் வீடியோ கவர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் நாங்கள் போய் எடுத்து பாப்பாவுக்கு ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பெருசாக ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்துருந்தேன், எடுக்க முடியல அவங்களுக்கு. சரின்னு சொல்லி நாங்கள் வந்து டக்குன்னு ஷூ எடுத்துகிட்டு பில் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டோம். வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து சாட்டர்டே சண்டே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது. பட் இதையே நான் ஏன் ஓவர் ரஷ்ன்னு சொல்கிறேன்னா, இங்கே இந்த ஏரியாவுக்கு இது கொஞ்சம் ரஷ் மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்ததில்ல. எதனாலனா எல்லாம் ஸ்கூல் ரீஓப்பனிங் இன்னும் 2 days தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிள்ளைங்களுக்கு ஷாப்பிங்க்காக வந்திருக்காங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். இதை விட பெருசு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா டெஸ்கோன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நாங்கள் இருக்கிற நனிட்டன் டவுன் சென்டரில் இந்த ஆஸ்டா சூப்பர் மார்க்கெட்டு தான் கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட். இங்கே எல்லாமே இருக்கும், A to Z எல்லாமே இருக்கும். ஸோ அதான் இப்போ வந்து கிளாத்திங் செக்ஷனில் நின்றுட்டுருக்கோம், பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பெருசாக என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை. ஏன்னா மிருதுல் வந்து 12 o'clock அரௌண்டு ஆஃப்டர்நூன் 12 o'clock இது வந்து தம்பி வந்து தூங்குகிற டைம் அப்படிங்கிறதுனால அவன் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தான். நான் என்கிட்ட அவங்க அப்பாக்கிட்டே இருக்க மாட்டேன்ட்டான். இது டேகை காணும், இது ஒன்று மட்டும்தான் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்தது இது கிளம்புது தானே. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இங்கே 4 years ஆகுது யூகே வந்து. நான் வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ், க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் மெயினாக இருக்காது. பட் இப்போது இதில் இங்கெல்லாம் வந்து வேர்ல்டு ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷனே போட்டு எல்லாமே புளி, உளுந்து, பருப்பு எல்லாமே என்ன சொல்கிறது, இங்கே இல்லாத ஐட்டங்கள். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்மளோட தமிழ் கடை இல்லை இந்தியன் ஷாப்ஸில் போயிட்டு வாங்கணும். ஏன்னா அது அங்கே தான் இருக்கும் நமக்கு மெயினாக. இப்போ இந்த மாதிரி இவங்க இந்த கடையிலலாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் தமிழ் ஷாப்புக்கு போகிறதே கிடையாது. இங்கேயே எல்லாமே இருக்குது. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இந்த நான் விட்டுட்டு எங்கேயும் போகல, இங்கே தானே இருக்கேன்.
ஸ்கூல் ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லையா, பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஸோ அது என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மோடு வர்ற போலோ டிஷர்ட்டு. நோ, அது மேலே உட்காரக்கூடாது. இது 5 டிஷர்ட்டு அப்படியே செட்டாக 7 பவுண்ட்ஸ்க்கு இருந்தது. இது நாங்கள் ஆஸ்ட்ரேலியா தான் பர்ச்சேஸ் பண்ணோம். 7 பவுண்ட்ஸு. 7 பவுண்ட்ஸ் அப்படின்னா அரௌண்ட் இப்போ இந்தியன் கரன்சிக்கு ஒரு 700 ருபீஸ் வரும். ஸோ 5 டிஷர்ட்ஸு. ஆமாம், இன்னைக்கு ஸ்கூலு. அப்புறம் ஸ்கர்ட் பாப்பாவுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து க்ரே அண்ட் பிளாக் 2 கலர் வந்து போடலாம். நான் வந்து க்ரே கலர் மட்டும் எடுத்தேன். ஸோ இதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ஆக்சுவலாக 2 சைஸு. இது வந்து 4 to 5. நோமா ஏறக்கூடாது. 4 to 5 இயர்ஸ்க்கும் சைஸ் வேறு கிடைக்கலங்கிறதுனால 3 to 4 இயர்ஸும் எடுத்தோம். பட் ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, ஹைட் டிஃப்ரென்ஸு. ஸோ இது இவ்வளோ தான் இருக்குது. போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஆக்சுவலாக எப்படின்னா 2 செட்ஸ் வந்து 10 பவுண்டு, 4 வந்து 20 பவுண்ட்ஸு. ஸோ இந்த 4ம் நம்ம இந்தியன் கரன்சிக்கு 2000 பவுண்ட்ஸ் வரும். சாரி 2000 ருபீஸ் வரும். அடுத்து இங்கே கொடுங்க ஷூ. அப்புறம் இது பிளாக் சாக்ஸு செட்டு. எத்தனை இருக்குன்னு தெரியலையே. 7 பேர்ஸ் இருக்கு. 7 பேர். இது வந்து அரௌண்ட் 250 பவுண்ட்ஸு. இது வந்து ஆக்சுவலாக சம்மர் டைமில் போடுற மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்கும். பட் ஆனால் வின்டர் டைமில் போடுறதுக்கு தெர்மல் சாக்ஸு வாங்கணும். பட் ஆனால் இன்னும் தெர்மல் சாக்ஸ்லாம் அவங்க வந்து இன்னும் சேல் போட ஆரம்பிக்கல. ஏன்னா சம்மருக்கு முடியலை இல்லையா. ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த். ஸோ அப்போ ஒரு செட்டு தெர்மல் சாக்ஸ் வாங்கணும். ஏன்னா இது மட்டும் போட்டால் பத்தாது. ஸோ இது ஒரு அரௌண்ட் 300 ருபீஸ் இந்தியன் கரன்சிக்கு. ஸோ இங்கே 3 பவுண்ட் வந்துச்சு. 7 பேர் இருக்கு. அண்ட் டைட்ஸு. வின்டர் டைம்லலாம் வந்து ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ஸ்கர்ட் மட்டும் போட்டுட்டு போக முடியாது. உள்ளே வந்து இந்த டைட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் குளிர் தாங்கும். ஸோ 2 தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக போனதுனால என்னவோ ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. சேம் இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளது தான் மோஸ்ட்லி எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ 2 தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் 2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்ஸ் வந்து 2ம் 450 பவுண்ட்ஸு. 450ன்னா நம்ம இந்தியன் கரன்சிக்கு 450 ருபீஸ் 2 டைட்ஸு. அப்புறம் இது ஷார்ட்ஸ் எடுத்தோம் பாப்பாவுக்கு. இது 3 ஷார்ட்ஸ் எடுத்தேன். இந்த ஷார்ட்ஸில் வந்து சம்மர் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு. சம்மர் டைமில் இது எவ்வளோ வந்துச்சு, அரௌண்ட் 3 ஷார்ட்ஸ் வந்து 7 பவுண்ட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 ஷார்ட்ஸ் எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஜம்பர் வந்து மேலே டிஷர்ட் மேலே போடுறது. ஸோ இதில் வந்து 2 டைப் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வச்ச மாதிரி, அண்ட் இது வந்து ஜஸ்ட் அப்படியே பனியன் மாதிரி போடுற மாதிரி 2 டைப் எடுத்திருக்கோம். லாஸ்ட் இயர்லாம் பாப்பா வந்து இந்த ஸ்கர்ட் டைப் போடலை, ஒன்லி பேண்ட் மட்டும் தான் போட்டாள். ஏன்னா ஃபஸ்ட்டு விண்டரில் அவளுக்கு குளிர் தாங்குமா என்னன்னு தெரியல. பட் இப்போ கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதனால ஸ்கர்ட் எடுத்துட்டேன். ஸ்கர்ட் போடணும் காசு இது எடுத்தோம். 4, 8, 9 அப்புறம் 2 ஷூ எடுத்துருக்கோம். பாப்பா ஷூடி. உங்களுக்கு ஷூ வாங்கல? நோவா, உங்க ஷூ வெளியில இருக்கே. உங்களுக்கு ஷூ வாங்கணுமே. ஏய் மறந்துட்டீங்களா? சரி அப்புறம் எடுத்துக்கலாம்.
இது ஆக்சுவலாக பாப்பாவுக்கு ஷூ ஜோன் சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வாங்கினோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. சீப் மீன்ஸ் இது வந்து 10 பவுண்டு. இது இந்த ஷூ 10 பவுண்டு, அதுவும் 10 பவுண்டு. நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு 1000 ருபீஸு. ஓகே, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே டு பாப்பாவா? பாப்பாவுக்கு ஷூ கொடுத்து விஷ் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆ ஆ Thanks for watching our video. Keep support, subscribe, like, share and comment. Yes, bye bye. Bye. See you again. Bye.